ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ராகியில் வந்து இனிப்பு ஆட் பண்ண போகிறோம். இது குழந்தைங்களை வந்து நல்லா ஹெல்த்தியானதும் கூட, சிம்பிளாக பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இனிப்பில் பண்ணுறனால குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் 1 கப் கிட்ட ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ராகி இனிப்பு ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் கிட்ட வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து பதம் பார்த்தெல்லாம் காய்ச்சணும்னு அளவு இல்லை. அந்த மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம மாவு பிசையும் போது இந்த வெள்ளைப்பாவையும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அடை மாதிரி செய்யலாம். இப்போ இதை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ராகி மாவு வந்து சேர்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 கிராம்கிட்ட வெல்லம் எடுத்து பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வடிகட்டி இது கூட சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 பல் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஸோ இதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் இருக்கணும். நம்ம தோசைக்கல்லை வச்சு இந்த மாதிரி நம்ம தட்டணும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாமல் நீங்கள் இந்த பாவுலே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ராகி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து தட்டுறதுக்கு இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சிட்டோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம பிடிச்சி அப்படியே அடை மாதிரி தட்டிடலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இந்த அளவுக்கு வந்து இது உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கணும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தட்டிடுங்க. இதில் நம்ம ஒன்றுமே சேர்க்கலங்க. வெறும் ராகி மாவு, வெல்லம், கொஞ்சமாக உப்பு, தேங்காய் பூ, அவ்வளோதான். ஆனால் இதில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது நல்ல சத்து. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா நீங்கள் வேக வைக்கணும். இது வேகும்போது அப்பப்போ கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். நீங்கள் திருப்பி ஒரு சைடே வைக்காமல் நீங்கள் திருப்பி போட்டு அந்த கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுக்கணும். உங்களுக்கு கலர் சேஞ்சிலே தெரியும் அது வெந்துருச்சுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுங்க. நம்மளோட ராகி இனிப்பு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இந்த மாதிரி வந்து ராகி மாவில் அடை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வேக வைக்க மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பச்சையாக எடுத்துன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு நல்லா வேக வச்சு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதாங்க. நம்ம ராகி அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.